திருவண்ணாமலையில் நானும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் பார்க்குறேன். ஒரு வயசான ஒரு ஐயா கோலை ஊனிக்கிட்டு அப்படியே நடந்து வருவார். இந்த கோலில் பார்த்தீங்கன்னாக்க கீழே பாட்டமில் யோகிராம் சரத்குமார் அவருடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கும். அதில் சில ருத்ராட்சங்கள்லாம் கட்டி எப்போவுமே அவர் வந்து முள்ளன் தாங்கி தாங்கி தான் நடந்து வருவார். அவர் நடந்து வர பாதைகள் முழுக்க பார்த்தா ஒரு பழைய சாமி பாட்டுகள்லாம் அவரோட செல்ஃபோன்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன இது வந்து வழக்கமாக அந்த பக்கம் வரும்போதெல்லாம் இவரை பார்க்கும்போது தனியாக ஒரு ஈர்ப்பு வரும். எனக்கு பார்ப்பேன், சிரிப்பேன். அவரும் ஒன்றும் என்கிட்ட யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் ஐயா. பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. நாம் எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்மளை ஈர்க்கக்கூடிய ஒரே மேக்னட் சிவன் மட்டும்தான். அதுவும் குறிப்பாக திரு அண்ணாமலை மட்டும்தான். ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு வலுக்கட்டாயமாக நானே இப்போ அவருக்கு ஏதாவது உதவி செய்யலான்ற நோக்கத்தில் போய் பேச்சு கொடுக்குறேன். யோகிராம், ஆமாம், தினமும் பார்க்குறவங்கள நான். நடக்க முடியல. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எங்க அக்னிலிங்க மேலே மேலே. ஆமாம் ஆமாம், அங்கே ரூம் எடுத்துருக்கீங்க. அங்கேருந்து வரீங்க. எந்த ஊர் நீங்கள்? பாண்டிச்சேரிந்து வந்துருக்கீங்க. நல்லது நல்லது நல்லது. தினமும் சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு யோகிராம் போயிடுவீங்க. வள்ளலார போய் சாப்பிடுவீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு திருவண்ணாமலை வந்து நீங்க? 4 வருஷம் ஆகுது. 2020 கொரோனா அப்போ. 6 மாசத்துல. சரி சரி சரி. ஓ, செல்போன்லாம் வச்சிருக்கீங்க. தொடர்பு முதியோர் பென்ஷன் வர முதியோர் பென்ஷன் வருது பாண்டிச்சேரியிலேருந்து. அரசாங்க பென்ஷன் 1000 ரூபா வருது. பாண்டிச்சேரியில் 2500 வருது ஐயாவுக்கு. சரி, நல்லது நல்லது. யாருக்கும் போய் ஐயா ஏன்னு கேட்க மாட்டேன். எங்கள் குரு பூஜை அங்கே போகிறேன் இல்லை, ஆனால் யாரும் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதனால் நல்லது. அதுக்கிட்ட 3 வருஷம் இருந்தேன். வீடு இருந்தோட இல்லத்தில். அப்புறம் அங்கே மேனேஜர் தான். இங்கே திருவண்ணாமலை சௌகரியமாக இருக்கா உங்களுக்கு? பொழுது போகணும், எப்போ கூப்பிட்றானோ விசாய பொழுதுதான் போக வேண்டியதான். விசா கிடைக்கிற மட்டும் காத்துனுக்கிறேன். நல்லது நல்லது. இங்கே இந்த காலால் தான் இதாக இருக்குது. காலில் தான் அடிபட்டுருக்குல்ல ஐயாவுக்கு? என்ன காரணம்? அடிப்படலை. வந்து 2000 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வந்தான். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் கொரோனா டைம் 7 மணி டைம் விட்டாங்க. அதனால இங்கேருந்து அங்கே எல்லாம் வந்ததை வந்து காலையில் 3 வந்து பெரிய கோயில. அது காலில் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்கிறேன். சுற்றுறதுனால. ஆமாம், சாயந்தரம் 5-2 ஏதோ சாப்பாடு கிடைக்கும், காசு கிடைக்கும், ஏதாவது அப்படியே ஓட்டு வந்து கடை சாத்தனம் வரைக்கும். அங்கே போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் இல்லை, கடையில் படுத்துக்குவோம். காலையில் எழுச்சி பாத்ரூம் போயிட்டு வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பு. அப்படி 18 நாள் சுற்றுறேன். அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது. அக்டோபர் 2ஆம் தேதி கால் இயங்கிச்சு போய் படுத்தேன். தேவா வேலுடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, திருமஞ்சூர் கோபத்துக்கு அங்கே டிஎம்கே ஆஃபீஸ். அவர் போய் பார்த்தேன். காலையில் ஏஞ்சி பார்த்தா கால் வீங்க போச்சு. கொப்பளம் வந்துச்சு. எனக்கு ஐயா கிட்டத்தட்ட நானும் கரெக்டாக இந்த நேரத்துக்கு மட்டும் பார்க்குறேன். நடந்து போகிறீங்க, வரீங்க, செல்ஃபோனில் பார்த்து சாமி பாட்டு கேட்டே போகிறீங்க. சரி, ஒரு நாள் கிரிவலம் வருவேன். சரி சரி சரி, நல்லது நல்லது நல்லது. இதே பேர் பணம் வேணுமா? தரட்டுமா? அன்பே சிவம். அன்பே சிவம். ஆமாம். இருந்தாலும் ஐயா கொடுத்தாலும் 1 கோடி கொடுத்தா மாதிரி சொல்லுதான் போயிடுவேன். தர்மமாக இருந்தாலும் அதர்மமாக இருந்தாலும் உங்கள் கை நீண்டா தான் என் கை நீளம். இந்தாங்க. சிவாய சிவாய நம சிவாய். நல்லது. கட்டுமா ஐயா? நல்லது. நம சிவாய். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.